ஃப்ரைடே ஈவினிங் போல் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரைடிங் மத்தியானம் வந்து மிக்சர் பண்ணலாம், பாப்பா ரொம்ப நாள் மிக்சர் கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்காக வந்து மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் பக்கம் மாவு எடுத்துட்டு 1/4 கப் பக்கம் அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாகவே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடியாப்பம் மேக்கர் டூல் வாங்கினதுக்கு ரீசனே வந்து நான் அப்பப்போ இடியாப்பம் பண்ணுவேன், தென் வந்து பல்க் ஆர்டர் மிக்சர் பண்ணும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். கிளைண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், நான் நியூ இயர் டைம் வந்து மிக்சர், ப்ளம் கேக் அண்ட் பீஸ் கேக் வந்து ஹேம்பர் பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு சர்ச் ஆர்டருக்கு கொடுத்துருந்தேன். நான் அதுக்காக தான் இது மெயினாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கிளைண்ட் என்ன சொன்னாங்க, மிக்சர் உங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கும்னா நீங்கள் வெளியே கூட வாங்கி பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. நான் போய் சும்மா விசாரிச்சேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ப்ரைஸ் கம்மியாக இல்லை, மீடியம் குவாலிட்டியில் வேணும்னா நாங்கள் மைதா மாவும் சேர்த்து செய்வோம், ஃபுல் அண்ட் ஃபுல் கடலை மாவுலலாம் செய்ய மாட்டோம், அது வேணா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக தரோம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. நம்ம குட்டி குழந்தைங்களுக்குலாம் தரோம், நம்ம இத்தனை நாள் அது தெரியாமலே வாங்கி சாப்பிட்ருக்கோம், இப்படி கலப்படம் பண்ணதை அப்படின்னு ஒன்னதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேண்டவே வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன்ட்டு இந்த டூலை எடுத்துகிட்டு வந்து நானே செஞ்சேன். அன்னைக்கு ரொம்ப வேலை இழுத்துருச்சு. அதுதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம நல்ல பொருளை, தரமான பொருளை தந்தோன்றதுக்காக. அதே மாதிரி நான் வந்து பூந்தி செய்யறதுக்காக சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் லிக்விடியாக கரைச்சிக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆயிலில் பூந்தி கரண்டியில் லைட்டாக ஊற்றி அப்படியே தேய்ச்சோம்னா அப்படியே பூந்தி அழகாக விடும். 2-3 செகண்ட் கழிச்சு நம்ம இப்போ கிறிஸ்பியானதும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து எண்ணெயில் தட்டின பூண்டு, கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதையும் வந்து இந்த மிக்சர் கலவையில் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, நிலக்கடலை வறுக்கணும். நிலக்கடலை வாங்கிட்டு சொன்னால் என் ஹஸ்பண்ட் நல்ல மசாலா போட்டு வறுத்தது அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஓகே, அதையும் போட்டுட்டு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தா சூப்பரான மிக்சர் ரெடி. இதில் நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டுக்காக, நம்ம குழந்தைக்காக செஞ்சோம். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடியாப்பம் மேக்கர் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்ததும் அவங்கள உடனே கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா வீட்டில் இந்த இட்லி பாத்திரம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ புதுசு வாங்கிட்டு இந்த எஸ்ப்ரெஸோ காஃபி மேக்கர் பார்த்தோன்னே என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் ஒரு குட்டி பர்ச்சேஸ், மீன், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தொப்பி வாப்பா பிரியாணியில் கொஞ்சம் சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்கும், அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஏன்னா கேரளாவில் இருக்கும்போது சென்னை ஸ்டைல் பிரியாணிலாம் நம்ம டேஸ்ட் பண்ணவே முடியாது, நம்ம செஞ்சால் தான் உண்டு. இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு சின்ன பர்ச்சேஸ், வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பைப்ஸ் எல்லாம் வாங்குறது, அதையும் வாங்கிட்டு கிளம்பணும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜாம்பக்கா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவும் இதை வச்சு தான் வந்து பிக்கல் போட்டிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பிக்கல் செஞ்சும் காமிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி vlogs வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.